மனைவியை கர்ப்பமாக்கிய தொழிலாளி அதிரடி கைது. மனைவியோ? பொண்டாட்டி பிள்ளை உண்டாக்குனதுக்கெல்லாம் வேணா பிடிச்சு போனா. மாணவியை கர்ப்பமாக்கிய தொழிலாளி. வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் 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 வணக்கம். இன்றைய சீட்டைகள் தொழிலாளி அந்த தேவதை உன் தேவதை இருக்கவும் பிடிச்சுக்கையா. சாரி. தாய்மையே என் கனவு, பிரபல நடிகை உருக்கம். அந்த நடிகை யாருன்னு பாக்கணும் இன்னைக்கு. கனவு நனைவாக்க போறியா? நானும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். பாப்போம், நடுவுல உட்காந்துருவோம்னு கேட்போம். அதாவது நீங்க எப்ப நிமிருவீங்க, எப்ப பேப்பர் படிப்பீங்க? நான் இதை கேட்க வரல, அப்ப வேற எதை கேட்க வந்தீங்களா? மேலப்பாளையத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை, ஆசிரியர் கைது. இந்த ஊர்ல திருநெல்வேலி. இந்த வாத்தியார்களுக்கு வாத்தியார்களுக்கு இதே வேலைதான் போல. சாதா பாடம் எடுங்கன்னு சொன்னா அவங்க வேற ஏதோ பாடம் எடுக்கிறாங்க. முதல்வர் மருந்தகங்களில் வாடிக்கையாளர் கேட்கும் மருந்து இனிமே கிடைக்கும். எவ்வளவு நாளும் கிடைக்கலையாப்ப. மூடி இருக்கும் ரயில்வே கேட் கடக்க முயன்றால் 6 மாதம் சிறை. ட்ரெயின் இதான் மூடி இருக்குதே, நுழைஞ்சு அடியிலோட போயிடலான்னு போனீங்கன்னா 6 மாசம் உள்ள. கட்டிடம் இருக்கு, புத்தகம் இருக்கு, சொல்லித்தர யார் இருக்கா? அரசு கலை கல்லூரிகளில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை. காலி பணியிடங்களை நிரப்புவதுதான் ஒரே தீர்வு, வேற வழியே கிடையாது. நெடுஞ்சாலையில் விழுந்து நொறுங்கிய விமானம், விமானி உட்பட 2 பேர் பலி இத்தாலியில. என்ன இந்த வருஷம் ஃபுல்லா விமானங்கள் விழுந்து உடையிற வருஷமா? திருவனந்தபுரம் அருகே ஓடும் ரயிலில் சட்டக்கல்லூரி மாணவியிடம் சில்மிசம், கேரள ஹைகோர்ட் ஊழியர் கைது. ஓஹோ, அவங்களும் வேற யாரும் இல்லை, எல்லாம் கோர்ட்ல வேலை பார்க்கறாங்க. ஆமா, வெரி குட். என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம், என்ன பண்ணிடுவாங்க. ஊர்காவல் படைக்கு தேர்வு நடந்திருக்கு. அதுல வந்து ஒரு பிள்ளை வந்து மயங்கி விழுந்துச்சு. கடைசியில ஆம்புலன்ஸ்ல 2 பேர் ஏற்றிட்டு போய் 2 பேர் அந்த பிள்ளை கேர் படிச்சு விட்டாங்க. இங்க அது எல்லா இடமே பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் அனைவருமே எதிரா நிக்கிறாங்க. ஆஸ்பத்திரி போனா டாக்டர் கற்பழிச்சிடறான், ஸ்கூலுக்கு போனா வாத்தியார் கற்பழிச்சிடறாரு, உடம்பு சரியில்லைன்னா ஆம்புலன்ஸ் டிரைவர் கற்பழிச்சிடறாரு. எங்க தான் போறது நாங்க? டாக்டர் அப்படின்னாங்க, இப்ப ஆம்புலன்ஸ் டிரைவரா ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கெங்க வாய்ப்பு உடைக்கு அங்கங்க நுழைஞ்சிடறாங்க நம்ம ஆளுங்க. திருமணத்துக்கு முன் HIV சோதனை கட்டாயமாக்க மேகாலயம் அரசு முடிவு. மருத்துவ மாணவி தற்கொலையில உருக்கமான கடிதம் சிக்கி இருக்கு. இல்ல இவரு பேப்பரு நீ எங்க ஒரு டீட்டெயில இருக்க? இங்க என்ன பாருங்க இவருன்னு சொல்லிட்டு அப்பதான் மறுபக்கத்தை பிரிக்கும். அப்ப அவனி பிரிக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கவா? சொல்ல வர்றது என்னன்னா, துண்டிச்சுட்டு வச்சிருக்காத பாருங்க. இங்க இருக்கதான் படிக்கிறேன். என் குடும்ப மலரையும் காணல, தேவதையும் காணல, எல்லாத்தையும் நீயும் தூக்கி தூரப்பட்ட குளச்சல் அந்த பையன். இது வந்து எல்லாரும் மேலும் தவறு இருக்கு. பொம்பளை பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். ஆசை வார்த்தை நிறைய சொல்லுவாங்க, அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன், ஒன்னு ராணியா பாக்குறேன், எல்லாம் சொல்லுவாங்க. யூடியூப்ல வாய்ப்பு தரேன், என்ன வேணாலும் அதான் அவங்களுக்கு ஆர்வமா இருக்கா. இவரு அங்க இவரு ஏதோ இது அப்படி உங்கள்ட்ட சொல்லிட்டு என்ன பாக்குறது, ஏதாவது ரியாக்ஷன் என்னமோ எங்க டைரக்டர் 2-3 பேரை கூப்பிட்டு ரேப் பண்ண மாதிரி சொல்றீங்க. கண்டென்ட் கருத்து சொல்லணும், அங்க பார்த்து சொல்லணும். ஆக்சுவலா இதுல ஒரு பொதுவான விஷயம் சொல்லட்டா, பெற்றோர் இருக்காங்கல்ல, அவங்க குழந்தைகள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா இப்போ உள்ள ஃபாஸ்ட் காலத்துல அப்பாக்களுக்கும் சரி அம்மாக்களுக்கும் சரி, அப்பாவுக்கு வெளியே சம்பாதிக்க நேரம் இல்ல, அம்மாவுக்கு வீட்டுல சோறு வாங்கிட்டு சீரியல் வைக்க நேரம் இல்ல. குழந்தைங்க விட்டு பேசினாலே நிறைய குறையும். பிள்ளைகள் பெற்றோர்கள் வந்து பிள்ளைகள்ட்ட மாதிரி ஒரு கவனம் செலுத்தணும். எங்க போறாங்க, எங்க வராங்க, ஸ்கூலுக்கு போகும்போது சரி, காலேஜ் போகும்போது சொல்லாட்டி பரவாயில்ல, ஆமா அப்படிங்கிற ஒரு வார்த்தையா சொல்லி இருக்கலாம். ஆமா, அவங்க சொன்ன கரெக்ட் தான். இது பண்ணி ராஜனுக்கு மைண்ட் வைஸ் நானே ஏதாவது ஒரு ட்ராக் இல்ல ட்ராக் பிடிச்சில்ல. இப்ப நம்ம சொன்னதையே முழுசா சொல்லி ஆமான்னு சொல்லுவாரு. அது இப்ப நாங்க சொல்லிட்டோம், ஆமா பண்ணி இருக்கலாம். அப்படியும் பேச விட மாட்டியா, இப்படியும் பேச விட மாட்டியா, என்னதான் செய்வேன்? உங்க 2 பேருக்கு மத்திய நடுவுல உட்கார வச்சு எண்ணிய போட்டு பாராப்படுதான். ஆனா ஒரு பெரிய மனுஷனுடைய வேலையாதுன்னு கேட்க இல்ல படிங்க. எனக்கு புரியலையே, உங்களுக்கு எனக்கு புரிஞ்சு கூடவே இருக்கிற செவ்வாழ என்னன்னு தெரியாம முழிக்கிறியே. சிகிச்சை பலனின்றி உயிர் பிரிந்தது, கொடூரமாக தாக்கப்பட்ட சப் இன்ஸ்பெக்டர் சாவு, கொலை செய்யப்பட்ட 2 பேர் பெங்களூருவில் கைது. தென்காசி அருகே கல்குவாரி குட்டையில் தவறி விழுந்த மேலக்கலைஞர் உயிரிழப்பு. கோயில்பட்டி அருகே பைக் மோதியதில் காவலாளி உயிரிழப்பு. கேரளா அரசு பஸ் கார் மோதல், நாகர்கோவில். டேங்கர் லாரி மோதி தந்தையுடன் இன்ஜினியரிங் மாணவி பலி, டயரு கீழே உடல் நசுங்கி. சாலை விபத்தில் 2 DSP பரிதாப பலி, தெலுங்கானாவில் நடந்திருக்கு.